தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ஏடி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரித்திகா என்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அயலி ரொம்ப சிம்பிளாக ரெடியாகி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அதை பார்த்த அங்கே இருக்கவங்க அயலி எவ்வளோ அழகாக இருக்கா, லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அயலியை தான் பார்த்து பாராட்டுறாங்க. இதை பார்த்த ரித்திகாவுடைய அம்மா ஜமுனாவும் அயலியை வந்து திட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ரித்திகா அயலியை திட்டுறது, இங்கே எல்லாரும் உன்னை பற்றி பேசணுன்றதுக்காக தானே இப்படி இந்த மண்டபம் ஃபுல்லாக சுற்றிட்டு திரியிற அப்படின்னு சொல்லி ரித்திகா ஒரு பக்கமும், அதே சமயம் ஜமுனாவும் இங்கே அயலியை திட்டிருக்காங்க. அப்போது அயலியோடைய பாட்டி வந்து அயலிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போது அயலி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஜமுனா, நீ மண்டபத்தில் ஒரு ஓரமாக தான் நிற்கணும். உன்னை யாரும் எதுவும் கேட்டாக்க, அதாவது ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அயலியை இவங்கெல்லாம் சேர்ந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது இந்திரா மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்திரா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ரித்திகாவுக்காக வாங்கி வச்சுருக்கக்கூடிய நகைகளை அவங்களுக்கு கொடுக்கணும்னு இந்திரா ஆசைப்படுறாங்க. ஆனால் ரித்திகாவுடைய அக்கா கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அயலியோட என்ட்ரி. அயலியை பார்த்ததுமே இந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டீச்சர் நீங்கள் தான் ரித்திகாவுடைய அக்காவா அப்படின்னு சொல்லி அயலிக்கிட்டே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அயலி இந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. தம்பி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் துணை போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்திரா கிட்ட அயலி ஃபோனில் பேச, ஸோ பக்கத்தில் நின்று தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட மோதிட்டுருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்திரா ஒரு பக்கம் சொல்ல, அயலி யாராக இருந்தால் தான் என்ன அப்படின்னு அயலி ஒரு பக்கம் எதிர்த்து சவால் விட, ரெண்டு பேரும் குரல் உயர்த்தும் போது ஸோ எதிரே நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.